தரிசனம் செய்ய வாருங்கள், தரிசனம் செய்ய வாருங்கள். இயற்கை சொல்லிக் கொடுக்கும், வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். இது பகவான் பாபாவின் திருவாய்மொழி. தர்மம் எங்குள்ளதோ அங்கே வெற்றியும் இருக்கிறது. உண்மையை விட மேலானது தர்மம். இது பகவான் பாபாவின் போதனாசாரம். இந்த ஞான பூமியில் எத்தனையோ மகான்கள் அவதரித்திருக்கின்றனர். அவர்களால் அஞ்ஞான இருள் நீங்குகின்றது, ஒளிமிக்க ஞானம் நிலைக்கின்றது. ஞானத்தை தேடும் நிலையில் ஆண்டவன் நம்மை வைத்திருக்கவில்லை. அந்த ஞான பீடத்தையே அவர் நமக்காக இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த ஞான போதகரே பகவான் பாபா. பாரதத்தில் மட்டுமன்றி பாரெங்கும் உள்ள பல கோடி பக்தர்கள் பகவான் பாபாவின் பாத சரணமே பாக்கியம் என கருதி பலன் பெற்றுள்ளனர். இதில் சிலர் அவரை தரிசித்தவர்கள், பலர் அவருடைய நேரிட தரிசனம் கிடைக்கப் பெறாதவர்கள். இருப்பினும் பக்தர்கள் பாபாவின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை ஆணித்தரமானது, அசைக்க முடியாதது. காரணம், எங்கெங்கு காணினும் ஆங்காங்கே பகவான் பாபாவின் அருளாகவே அவர்கள் அனுபவபூர்வமாக அடைந்திருக்கிறார்கள். சொர்க்கத்தை நாம் தேடி போக வேண்டியதில்லை. கட்டுப்பாடான வாழ்க்கை, நல்லொழுக்கம், பிறரிடம் காட்டும் அன்பு, நமக்கு உதவ முடியாத ஜீவன்களிடம் காட்டும் தயை, இவற்றினால் நமக்கு கிடைக்கும் மன நிம்மதியே சொர்க்கமாகும் என்கிறார் பகவான் பாபா. அந்த சொர்க்கமே சத்தியம், சிவம், சுந்தரமான பகவான் பாபா. பக்தர்கள் அவரை தேடி போக வேண்டியதில்லை. அவரே பக்தர்களை நாடி வருகிறார். ஆன்மீக அருளுக்கு அவர் ஒரு அருட்பிரவாகம், பக்தி பாவத்திற்கு அவர் ஒரு பார்க்கடல் உருவகம், சத்திய தர்மத்திற்கு அவர் ஒரு சாகர சங்கமம், நித்திய ஜீவனுக்கு அவர் ஒரு நிர்மல ஸ்படிகம். வானம் எல்லையற்றது போல் பாபாவின் அருள் மோன நிலையில் மோட்சத்தை நல்கும். என்னை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் உங்களை நோக்கி நான் 2 அடி எடுத்து வைப்பேன் என்கிறார் பகவான் பாபா. நாம் அடியெடுத்து வைப்போம், அருளொளி பெறுவோம். தாய் நாட்டை வணங்கி சேவை செய்யுங்கள். பிற நாட்டினரை வெறுக்கவோ புண்படுத்தவோ நினையாதீர்கள். எல்லா மதங்களையும் மதித்து போற்றுங்கள். எல்லாமே இறைவனை அடைவதற்குரிய வழிகளே ஆகும். பாரபட்சமின்றி எல்லோரையும் அன்பு காட்டி நேசியுங்கள். உலகம் அனைத்தும் மனித குலம் ஒன்றே. உங்கள் இல்லத்தையும் சூழ்நிலையையும் தூய்மையாக வைத்திருங்கள். அது சமூகத்திற்கு நல்வாழ்வையும் மகிழ்ச்சியையும் தரும். உங்களை நாடி யாசித்து வருபவர்களை நாணயங்களை விட்டெறிந்து அவமதிக்காதீர்கள். அவர்கள் சுய நம்பிக்கையுடன் வேலை செய்து முன்னேற உதவுங்கள். உணவும் இருக்க இடமும் அன்பும் பரிவும் தந்து நோயாளிகளையும் முதியவர்களையும் போற்றுங்கள். யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீர்கள். யாரிடமும் லஞ்சம் பெற்று உங்களையே நீங்கள் தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். யாரிடமும் எக்காரணத்தினாலும் பொறாமை, வெறுப்பு, குரோதம் ஆகிய தீய உணர்வுகளை காட்டாதீர்கள். உங்களுடைய தேவைகளையும் அதற்கான சேவைகளையும் பிறரிடமிருந்து பெற முயலாதீர்கள். பிறருக்கு சேவை செய்யும் முன் உங்களுக்கு நீங்களே சேவை செய்து கொள்ள முற்படுங்கள். நாட்டின் சட்ட ஒழுங்குகளை போற்றி மதித்து பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக செயல்படுங்கள். இறைவனை போற்றி வணங்குங்கள். பாவங்களை தூற்றி ஒதுக்குங்கள். இவையே பாபா நமக்கு அருளிய தெய்வீக வழிக்கு உரிய 10 புனித கட்டளைகளாம்.
करे हे मुरली गान लोला गोविंद करे गोपाल करे जय गोपाला गोविंद करे गोपाल करे जय गोपाला गोविंद करे गोपाल करे हे मुरली गान लोला गोविंद करे गोपाल சத்தியம் சேவையும் இணைந்தாலே இனிக்கும் எத்திக்கும் ஆத்மானந்தமே தெய்வஸ்வரூபம் சத்தியம் சேவையும் இணைந்தாலே இனிக்கும் எத்திக்கும் ஆத்மானந்தமே தெய்வஸ்வரூபம் அத்தனையும் எதிரொலிக்கும் ஆத்மாவின் ராகம் அத்தனையும் எதிரொலிக்கும் ஆத்மாவின் ராகம் ஆதி அந்தமில்லா தர்மத்தின் நிழலாகும் ஆதி அந்தமில்லா தர்மத்தின் நிழலாகும் கருணையின் ஒளி வடிவமே வேதமாகும் சிறவா பெருநிலையின் மெய்ப்பொருளே வேதமாகும் குறையா செல்வம் அள்ளி தருவதுமே வேதமாகும் இறைஞ்சும் பேரன்பை போற்றி பகர்வதுமே வேதமாகும் மனதில் ஒன்று அலைப்பாயும் ரஜோகுணம் வெறுமை உண்டு பண்ணுவதிலே தமோகுணம் ஒரு நிலை ஒன்றுமே பொருளை அறிவதும் சத்வகுணம் அந்நியவர்க்கே தியானம் தருவதும் புனிதம். பகவான் பாபாவின் தரிசனத்திற்காக பக்தர்கள் உலகெங்கும் இருந்து வருகிறார்கள். கட்டுப்பாடுடன் அமர்ந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஜோதி உருவம் போல சுவாமி அவர்களிடையே நடந்து வருகிறார். பகவான் பக்தர்களை நாடிப்போய் அருள் பாலிப்பது என்பது சாயியின் அன்பு மதத்திற்கு மட்டுமே உரிய அரிய பண்பு. பாபா அவர்களிடையே வேண்டுகோள் கடிதங்களை பெற்றுக் கொள்வார். ஒரு சிலரை தொட்டு ஆசீர்வதிப்பார். வெகு சிலரை அழைத்து உள்ளே போய் அருளாசி வழங்குவார். இவை அனைத்துமே பகவான் பாபாவின் சித்தம். நாமாக நாடி பெற முடியாது. வாக்கும் மனதும் யஜுரும் பிராணமே காம வேதங்களின் கருப்பொருளினை பாகுமே ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கும் சர்வ சக்தியுமே காக்கும் ஆத்ம தத்துவம் மனித தெய்வமே. பிரம்மெனும் பரம்பொருளை எங்கெங்கும் காண்பவர் எவரினும் வேற்றுமையாவுமே மறப்பார். பிறருக்கும் தொண்டாற்றும் கடமை என கொள்வார். அறமும் அன்பும் அனைத்தே வாழ்ந்திடுவார். ஆதவன் தரும் ஒளியில் நிழலும் போலே தேவனும் ஜீவனும் இதயத்தில் நின்றாடுமே. இறைவனை நினைத்து வணங்கும் வழிகளில் மிக எளிமையானது
நாமஸ்மரணைதான் என்பது பாபாவின் சித்தாந்தம். ஆதலால் ஆசிரமங்களிலும் சமிதிகளிலும் இல்லங்களிலும் கூட பாபாவின் திருவுருவ படத்திற்கு முன் அமர்ந்து நாம பஜனை செய்கிறார்கள். பகவான் பாபாவின் பாதங்களை தொட்டு வணங்கும் புனித வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அதனால் பாபா பாதங்களில் அணிந்து ஆசீர்வதித்த பாதுகைகளை பக்தர்கள் எடுத்துச் சென்று இல்லங்களில் வைத்து பூஜை செய்தால் அந்த பகுதியையும் ஊரையும் சார்ந்த பாபாவின் பக்தர்கள் அந்த பாதுகைகளை வணங்கி பாத நமஸ்காரம் செய்த பாக்கியத்தை பெறலாம். இந்த நல்ல நோக்கத்துடன் மதுரையை சார்ந்த பக்தரான சுப்பிரமணியம் செட்டியார் பக்தர்களின் சார்பில் பாதங்களை எடுத்து வந்து சுவாமியின் திருப்பாதங்களில் பணிந்து அணிவித்து அருளாசி பெற்று வந்தார்கள். தமிழ்நாட்டிலும் ஆந்திரத்திலும் கேரளத்திலும் இவ்வாறு 108 பாதுகைகள் பகவான் பாபாவின் பாதங்களில் பணிந்து அணிவிக்கப்பட்டு அருளாசியுடன் எடுத்து வரப்பட்டன. இவற்றை அந்தந்த ஊர்களில் உள்ள பக்தர்கள் பக்தியுடன் வைத்து ஊர்வலம், பூஜை, ஹோமம் ஆகியவற்றை நிகழ்த்தினார்கள். இவ்வாறு 33 வெவ்வேறு ஊர்களில் திருப்பாதங்கள் வைத்து பூஜிக்கப்பட்டன. சென்னையில் நடைபெற்ற இத்தகைய பூஜையின் நிகழ்ச்சிகளை நாம் இங்கே காணுகின்றோம். ஆலயத்தில் பூஜைக்கு பின் சிவா விஷ்ணு ஆலயத்தில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டு வந்து பூஜா மண்டபத்தை அடைகின்றது. மண்டபத்தின் வாயிலில் பாதுகைகளை தாங்கி வந்த பக்தர்கள் மரியாதையுடன் வரவேற்கப்படுகிறார்கள். தொடங்கியவுடன் பகவான் பாபாவின் அருளாசியாக புனித விபூதி அழைப்பிதழ்களின் மீது பொழிந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.